இப்போதான் கவர்னரை பார்த்துட்டு வந்தேன். அன்னைக்கு கவர்னரை பார்த்துட்டு பல்வேறு கோரிக்கைகளை நம்ம பெண்கள் பாதுகாப்பு, இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றிலாம் பேசணும். அவரும் நான் பிரதமர்கிட்ட பேசுகிறேன் இருக்காரு. அவங்கள டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல செய்தியாக சொல்லியிருக்காரு யாரு, கவர்னர். அதனால அது 40 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு அரசாணையே கிடைச்சது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தேவேந்திர கூட அரசாணையே 40 வருஷம் 45 வருஷம் போராடி இருக்கோம். இது இப்போதானே போராட ஆரம்பிச்சுங்க. போராடினால்தான் வெற்றி கிடைக்கும். போராடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் நம்புறேன். ஆமா, அதாவது நம்ம சட்டமன்றத்தில் பாஸ் பண்ண பார்த்துக்கீங்க. அவங்க சட்டமன்றத்துக்கு எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க பதிலே அனுப்பல, இப்ப வரைக்கும் அனுப்பல. இதுதான் நிலை. பாராளுமன்றத்திலிருந்து அவங்க மத்திய அரசுல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி பட்டியல் வெளியேற்றத்திலிருந்து தேவேந்திர வேளாண்லாம் போன்னு சொல்றாங்களே, உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லி தீர்மானம் வச்சு அவங்க அனுப்பணும். கிடப்புல போட்டாங்க. அதான் அவங்க சொன்னாங்க, கிடப்புல போட்டு இவங்க அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா அங்க ஈஸியா பாஸ். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை.